அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாதத்தில் வரும் பரம்பொருளான நடராஜர் அபிஷேகம் சிறப்புகள் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக நாம் வணங்கும் சிவபெருமான் ஆலயங்களில் 6 கால பூஜைகள் நடைபெறும். இப்படி காலையில் நடை திறந்த பின்பு அதிகாலையில் 4 மணிக்கு நடைபெறும் பூஜையின் பெயர் திருவனந்தல் என்று அழைக்கப்படும் பூஜையாகும். அடுத்ததாக காலை 6 மணிக்கு நடைபெறும் பூஜையின் பெயர் காலசந்தி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக மதிய வேளையில் வரும்போது 12 மணிக்கு நடைபெறும் பூஜையின் பெயர் உச்சிகால பூஜை என்று அழைக்கப்படுகிறது. மாலை வேளையில் 4 மணிக்கு நடைபெறும் பூஜையின் பெயரானது சாயரட்சை என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அடுத்ததாக இரவு இரட்டிய பின்னர் நடைபெறும் பூஜையானது 7 மணிக்கு நடைபெறுகிறது. அந்த பூஜையின் பெயர் பள்ளியறை பூஜை என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு தினசரி நடைபெறும் பூஜையானது 6 கால பூஜைகள் எனப்படும். நடராஜர் அவர்களுக்கு தினசரி அபிஷேகங்கள் செய்தாலும் வருடத்திற்கு 6 முறை செய்யும் சிறப்பு அபிஷேகமே சிறப்புக்குரியது. பொதுவாக இந்த 6 அபிஷேக நாட்களில் அதில் 3 நட்சத்திர நாட்களும் மேலும் 3 திதி நாட்களும் 6 நாட்களில் அடங்கும். பொதுவாக சிவபெருமான் அவர்களுக்கு கைலாயத்தில் தேவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தினசரி 6 கால பூஜையை செய்வார்கள். அப்படி தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது இந்த கணக்குப்படி பார்த்தால் நமக்கு அது ஒரு ஆண்டினை குறிக்கும். தட்சிணாயனம் உத்தராயணம் என 2 வகை காலப்பிரிவுகள் அவர்களுக்கு உண்டு. இவற்றுள் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் காலங்கள் உத்தராயணம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை உள்ள மாதங்களில் மாலை 6 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை உள்ள காலங்களானது தட்சிணாயனம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அங்கு தேவர்களுக்கு அதிகாலை பொழுது ஆகும்போது நமக்கு மார்கழி மாதம் என்று வரும். அதற்கு அடுத்து காலை பொழுது ஏற்படுகின்ற போது நமக்கு மாசி மாதம் வரும். மதியம் சித்திரை திருவோணம் அன்று ஏற்படுகின்ற காலமானது மாலை பொழுது ஆணி ஏற்படுகின்ற காலமாகும். மேலும் இரவு நேரமானது ஆவணி மற்றும் அடுத்த ஜாமம் போன்றவை புரட்டாசி மாதம் என்பதாகும். இதையே அவர்கள் மேலே செய்யும் தேவர்களின் செயல்களை பார்த்து இங்கு பூமியில் சிவபெருமான் அவர்களுக்கு அடிப்படையில் 6 கால அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. மேலும் இன்றைய ஆவணி மாதத்தில் வரும் நடராஜர் அபிஷேகமானது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். தங்கள் குடும்பத்தில் பல்வேறு ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் பிரச்சனைகள் இருந்தால் இன்று நடராஜருக்கு அபிஷேக பொருட்களை தானமாக வழங்கி இருந்தாலும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். மேலே உள்ள தேவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிவபெருமான் சில இடங்களில் கோபமாக தாண்டவம் ஆடியுள்ளார். பெருமளவு கோபத்துடன் இருக்கும் சிவபெருமான் அவர்களை சாந்தப்படுத்துவதற்காக அனைவரின் மனம் குளிரப்படுவதற்காகவும் ஒவ்வொரு வருடமும் 6 அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. இதில் அவர் மீது விழும் ஒவ்வொரு அபிஷேக பொருட்களும் எப்படி ஆராய் ஓடுகிறதோ அதுபோல நம்மை பிடித்துள்ள அனைத்து சங்கடங்களும் சச்சரவுகளும் விரைவில் நீங்கி நாம் உடல் நலமும் மனநலமும் நீண்ட நாள் நிலைத்து அமைதியுடன் வாழ பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் என்றென்றைக்கும் துணை பெறுவார் என்பது இந்த நடராஜர் அபிஷேகத்தின் சிறப்பு அம்சங்கள் ஆகும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.